அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு முழுவதும் நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள், ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர் இவங்களுக்கான காலி பணியிடங்களை ஃபில் பண்ண போகிறாங்க. கடந்த முறை இதே போல் இந்த சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர் வேக்கன்சி ஃபில் பண்ணும்போது இவங்களுக்கான நோட்டிஃபிகேஷன், செலெக்ஷன் ப்ராசஸ், தேர்வு முறை, நேர்முகத் தேர்வு, இன்டர்வியூ, நேர்முகத் தேர்வில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள், அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் ஆர்டரு, அதுக்கப்புறம் ஜாப்பில் எப்படி ஜாயின் பண்ணுறது, அப்புறம் சேலரி டீட்டெயில்ஸ், பணி வரன்முறை, ப்ரொமோஷன், இந்த மாதிரி இந்த ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்டு பேக்கருக்கான அனைத்து தகவலுமே நம்முடைய சேனலில் வீடியோவாக கொடுத்துருக்குறோம். சில பேர் நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி ஜாப்பும் வாங்கியிருக்கிறாங்க. அதே போல் இந்த முறையும் இந்த நோட்டிஃபிகேஷன்லேருந்து ஜாப்பில் ஜாயின் பண்ணுறது வரைக்கும், அதுக்கப்புறம் ப்ரொமோஷன், பணி வரன்முறை, இந்த அனைத்து தகவலுமே நம்முடைய சேனலில் வீடியோவாக கொடுக்க போகிறோம். அதனால் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இவங்க தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த கூட்டுறவுத்துறையோட ஹெட்டு. இவங்க மண்டல இணைப்பதிவாளர்கள், அனைத்து மண்டலங்கள் இவங்களுக்கு ஒரு கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த மண்டல இணைப்பதிவாளர்கள் யார் அப்படின்னா ஜேஆர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரார். இவங்க தான் ஒவ்வொரு மாவட்டத்துலேயும் இந்த கூட்டுறவுத்துறையோட ஹெட் ஆஃபீஸாக, ஹெட் அலுவலராக இருப்பாங்க. இவங்களுக்கு தான் இந்த கடிதம் அனுப்புகிறாங்க. இந்த கடிதத்தில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் 2024 ஆண்டுக்கான மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம் மூலம் பொது விநியோக திட்டத்தின் கீழ் செயல்படும் கூட்டுறவு நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்கள் பணியிடங்களுக்கான பணியாளர்களை தெரிவு செய்வது தொடர்பாக அப்படி சொல்லி சப்ஜெக்ட் போட்டு இந்த லெட்டரை அனுப்புகிறாங்க. இந்த லெட்டரில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 30/9/2024 தேதிய காலி பணியிடங்களுக்கு தான் இந்த பணியாளர்கள் தெரிவு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நேற்று வரைக்கும் இந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள், கட்டுநர்கள் காலி பணியிடங்கள் எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு தான் இதை தேர்வு செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சில அறிவுரைகள் கொடுக்குறாங்க. அது என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, பொதுப்பணி நிலையத்தினர் வழங்க வேண்டிய செயலர் மற்றும் உதவி செயலர் பதவி உயர்வுகளை வழங்கிய பின்னரே காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இதனைத் தொடர்ந்து கீழ்நிலை பணியிடங்களை நிரப்ப வேண்டும். இதன் பின்னரே விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர் பணியிடங்களுக்கான காலி பணியிடங்களை கணக்கிட்டு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு அந்த செக்ரட்டரி, அசிஸ்டன்ட் செக்ரட்டரி இந்த கேடரில் ப்ரொமோஷன் கொடுத்துடணும். இங்கே ப்ரொமோஷன் கொடுக்கும்போது கீழ்நிலையில் வேக்கன்சி உருவாகும். ஏன்னா ஏற்கனவே சேல்ஸ்மேனாக, பேக்கராக வேலை பார்த்துட்ருப்பாங்க. பேக்கராக இருக்கிறவங்க சேல்ஸ்மேனாகவும், சேல்ஸ்மேனாக இருக்கிறவங்க அந்த ஆஃபீஸில் ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொமோஷனில் போகும்போது சேல்ஸ்மேன், பேக்கருக்கான கரெக்டான ஒரு வேக்கன்சி அரைவ் பண்ண முடியும். அந்த வேக்கன்சிக்கு தான் இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த செலெக்ஷன் ப்ராசஸ்க்கான டார்கட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அதை அனெக்ஸரில் கொடுத்துருக்குறோம். அந்த டேட்டை நீங்கள் பின்பற்றி இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் நடக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஓகே, இப்போ அந்த அனெக்ஸரில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். டிஸ்ட்ரிக்ட் ரெக்யர்மெண்ட் பியூரோ, அதாவது டிஆர்பி அப்படின்னு சொல்லுவாங்க, மாவட்ட ஆள் சேர்ப்பு நிலையம். இதன் மூலமாக தான் இந்த நியாய விலைக்கடை விற்பனையாளர்கள், கட்டுநர்கள் பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே இந்த டிஆர்பி அப்படின்னு சொல்லி வெப்சைட் இருக்கும். இந்த வெப்சைட்டில் தான் நம்ம நோட்டிஃபிகேஷன் அதை பார்க்குறது, அதுக்கப்புறம் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது, அதுக்கப்புறம் ரிசல்ட்டு வரைக்குமே நம்ம இந்த வெப்சைட்டில் தான் நம்ம பார்ப்போம். இந்த வெப்சைட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது கூகுளில் போய்ட்டு டிஆர்பி அப்படின்னு போட்டாலே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே தனித்தனியாக அந்த வெப்சைட் வரும். சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர் ரெக்யர்மெண்ட் 2024 டார்கட் டேட் ஆஃப் கம்ப்ளீஷன் அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, வேக்கன்சியெல்லாம் ப்ரொமோஷன் மூலமாக ஃபில் பண்ணதுக்கப்புறம் எவ்வளோ வேக்கன்சின்னு சொல்லி அரைவ் பண்ணி ஃபைனலாக அந்த புள்ளி கொடுக்குறது 7/10/2024. அதுக்கப்புறம் டிஆர்பி கமிட்டி மீட்டிங் அப்படின்னு சொல்லி 8/10/2024 நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த கமிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னா, இந்த சேல்ஸ்மேன் அண்டு பேக்கர் செலக்ட் பண்ண போகிறாங்க இல்லையா, இதுக்கு ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜேஆர், ஜாயின்ட் ரெஜிஸ்ட்ரார், மாவட்ட
இணைப்பதிவாளர் அவங்க வந்து இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு முக்கியமாக அதாவது அரசு அலுவலர்களும் இருப்பாங்க, அரசியல் தலைவர்கள் இவங்களும் வந்து இருப்பாங்க. இதெல்லாம் சேர்த்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த கமிட்டியோட மீட்டிங் தான் 8/10/2024 நடக்கணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன், இந்த வேக்கன்சிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 9/10/2024 வெளியிடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இது வந்து டிஸ்ட்ரிக்டில் 2 நியூஸ் பேப்பர்லேயும் அதுக்கப்புறம் ஆன்லைன்லேயும் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணதுலேருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுக்கான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 7/11/2024 வரைக்கும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அப்ளை பண்ணி முடித்ததுக்கப்புறம் எல்லா அப்ளிகேஷனையும் ஸ்க்ரூட்னி பண்ணி தவறுதலாக இருக்கக்கூடிய அப்ளிகேஷனை வந்து ரிஜெக்ட் பண்ணிவிட்டு சரியான அப்ளிகேஷனை ஃபைனல் பண்ணுற டேட் வந்து 8/11/2024. அதுக்கப்புறம் இன்டர்வியூ நேர்முக தேர்வு வந்து நடக்க போகுது. அதற்கான டேட் வந்து 25/11/2024 9/12/2024 வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 நாள் வந்து இன்டர்வியூ வந்து நடத்துகிறாங்க. இன்டர்வியூ நடத்தி முடித்ததுக்கப்புறம் ஃபைனல் செலெக்ஷன் 24/12/2024 இந்த டேட்டில் வந்து யாரெல்லாம் சேல்ஸ்மேனாகவும் யாரெல்லாம் பேக்கராகவும் செலக்ட் ஆகியிருக்காங்களோ அவங்களுடைய லிஸ்ட்டை வந்து 24/12/2024 வெளியிடுறாங்க. கம்யூனிகேஷன் டு சொசைட்டிஸ் 27/12/2024. இந்த சொசைட்டிஸ் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா மாவட்டத்தில் நிறைய இடத்துல வந்து இருக்கும். இந்த சொசைட்டிக்கு கீழே தான் இந்த ரேஷன் ஷாப்லாம் வந்து இயங்குது. இப்போ நம்ம இந்த ஜாப்பில் ஜாயின் பண்ணால் கூட ஜேஆர் ஆஃபீஸில் வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்து இந்த சொசைட்டியில் போயிட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அந்த சொசைட்டியில் தான் எந்த நியாய விலை கடை அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ வந்து நம்ம அந்த நோட்டிஃபிகேஷன் விடுறதுலேருந்து ஃபைனல் செலெக்ஷன் கம்யூனிகேஷன் டு சொசைட்டிஸ் இது வரைக்குமே நம்ம பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்து 9/10/2024 வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. அந்த நோட்டிஃபிகேஷன் விடுறதுலேருந்து நம்முடைய சேனலில் டெய்லியுமே வந்து இந்த ரேஷன் ஷாப் சேல்ஸ்மேன் அண்ட் பேக்கர் இது சம்மந்தமான வீடியோக்கள் தான் வந்து அதிகமாக வரும். நம்முடைய சேனலை ஃபாலோ பண்ணி அதில் வர இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான கொஸ்டின்ஸ் வந்து நிறைய வந்து கொடுப்போம். அந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஷன் ஷாப்பை பற்றியும் கூட்டுறவுத்துறையை பற்றியும் அதுக்கப்புறம் அந்த ரேஷன் ஷாப்பில் அந்த பொருட்களுடைய விலை அங்கே வந்து யூஸ் பண்ணக்கூடிய மிஷினு இப்போ சமீபத்தில் அந்த அரசாணைகள் என்னென்னலாம் வந்திருக்கு இந்த பொது விநியோக திட்டம் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம். இந்த சிஸ்டத்தில் நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ரேஷன் கடையில் வந்து சேல்ஸ் பண்ணுறதுக்கு பிஓஎஸ் மிஷின் அந்த மிஷின் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பயோமெட்ரிக் அது வந்து கொண்டு வந்திருக்காங்க. பயோமெட்ரிக்கில் சில பேர் வந்து கைரேகை பதியலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து கருவிலியை செக் பண்ணி பொருள் கொடுக்குற அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டாங்க. அதாவது இந்த நியாய விலை கடையில் வந்து தவறுகள் நடக்காத வண்ணம் சேல்ஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வந்திருக்காங்க. இது எல்லாமே வந்து நேர்முக தேர்வில் கொஸ்டினாக கேட்பாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சேனலில் இந்த முக்கியமான கொஸ்டின்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்க போகிறோம். நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்.